இந்த வீடியோவில் குழந்தை வளர்ப்பில் நாம் குழந்தைகளோட க்ரியேட்டிவிட்டியை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், விசுத்தி சக்ரா, த்ரோட் சக்ரா, அதுதான் க்ரியேட்டிவிட்டிக்கான சென்டர். அப்படி இருக்கும்போது இப்போ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க நல்லா பிடிவாதமாகவோ இல்லை பசியிலையோ இல்லை கோவத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்த அழுகையாக தான் எல்லாமே குழந்தைங்க வெளிப்படுத்தும். அப்போ நல்ல தொண்டையை ஓப்பன் பண்ணி அதுங்க கத்தும், அலறும், கதறி கதறி அழுவாங்க இல்லையா? குழந்தையில நம்ம கை குழந்தையா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 2-3 வயசு அந்த மாதிரி ஆன குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி கதறி கதறி அழுகும்போது என்ன ஆகும்னா, பெரியவங்க பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் போய் ஷு ஷு அழாத அப்படின்னு சொல்லி நம்ம அதுங்களை கப் சிப்னு இரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம். இது எல்லா வீடுகளையும் நடக்கிற விஷயம். அப்படி மிரட்டும் போது என்ன ஆகும்னா, சில குழந்தைகள் பயந்து அப்படியே அந்த அழுகைய வாய மூடி இது பண்ணிடுங்க, இல்லை அடிப்பாங்க. சில பேர்லாம் அடிக்கவும் செய்வாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தை அந்த அழுகைய அப்படியே டக்குன்னு நிறுத்திடும். ஆனால் அந்த செஸ்ட் மட்டும் விம்மும் பயங்கரமாக. அந்த மாதிரி இது அதில் என்ன ஆகும்னா, குழந்தைகளோட அந்த த்ரோட் சக்ரா க்ளோஸ் ஆகிடும். அதுங்களை நம்ம அந்த மாதிரி ஏன்னா அந்த குழந்தை பருவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். அதில் நம்ம என்ன அடக்குமுறை பண்ணுறோமோ அது அதோட மிச்ச வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கும், பாதிக்கப்படும் மிச்ச வாழ்க்கையும். அப்போது நம்ம அந்த குழந்தையில அதோட த்ரோட் சக்ராவையே க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ அதோட க்ரியேட்டிவிட்டி அப்புறம் எப்படி வெளிப்படும் இல்லையா? அப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் அதே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாரு அந்த குழந்தை எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குது, இப்படி போய் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கு, இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கு, நீ ஒன்றுத்துக்குள்ள ஆயிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கான சென்டரை க்ளோஸ் பண்ணதே அந்த பேரண்ட்ஸ் தான். எல்லா பேரண்ட்ஸும் அப்படின்னு நான் சொல்லலை. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கத்துனாலும் கதறினாலும் அந்த குழந்தைய பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதை அடக்கவும் செய்ய மாட்டாங்க, நல்லா அலட்டும்னு விட்டுருவாங்க. ஸோ அதுதான் சரியான முறை. நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த குழந்தைய. ஆனால் அழுதா நல்லா அலட்டும். அது பிடிவாதத்தில் அழுதாலும் சரி, எதில் அழுதாலும் சரி, நல்லா அளவிடுங்க குழந்தைய. அழுதுதா நம்மளா அடித்து அளவிட வேண்டாம். அவங்களா அழுதாங்கன்னா தாராளமாக அவங்களா அழுது ஓயட்டும் அப்படின்னு விட்டுடுங்க. அதை எக்காரணம் கொண்டும் நம்ம மிரட்டியோ அடிச்சோ அவங்களோட அழுகையை நிறுத்தக்கூடாது. 5-6 வருஷம் இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கான ஒரு 1 மந்த் சும்மா பக்கத்தில் இருந்த குழந்தைகள், நாங்கள் இருந்த அந்த ஏரியாவில் நிறைய குழந்தைங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அதனால் குழந்தைங்களுக்கான ஒரு 1 மந்த் கிளாஸ், சும்மா 6 to 7 சும்மா ஜாலியாக நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அப்போ அவங்களுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரே சமயத்தில் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி சும்மா சிம்பிளான எக்ஸசைஸ். அது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கூல்லலாம் மார்ச் ஃபாஸ்டிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். கைகள் ஒரே சமயத்தில் ரைட் சைடு கை ஒரு பொசிஷனில் போகும், லெஃப்ட் சைடு கை வேற ஒரு பொசிஷனில் போகும். அப்போ ரெண்டையும் கரெக்டாக பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்னில் கரெக்டாக 1 to 8 வரைக்குமோ 6 வரைக்குமோ பண்ணணும். அப்புறம் ஒரே சமயத்தில் கை மூமெண்ட்டு, கால் மூமெண்ட்டு, ஹெட் மூமெண்ட்டு, 3ஐயும் ஒரே சமயத்தில் 3 வெவ்வேறு பொசிஷனில் போகும். அந்த மாதிரி பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரீத்திங், டைனமிக் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸசைஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக முடிச்சுட்டு, அதுக்கே 1 hour ஆகிடும். முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக கத்த விடுறது குழந்தைங்க, நல்லா கத்துங்க அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ கூட இதோட நான் ஜாயின் பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோ அந்த குழந்தைங்க முகத்தில் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நல்லா வாயை திறந்து ஆன்னு கத்துவாங்க. அப்போ ஆனாலுமே
அதுலயுமே தெரியும். அவங்க ஃபுல்லா ஓப்பன் பண்ணி கத்தல. அதையும் ஏன்னா அந்த பெற்றோர்கள் அந்த திணிச்ச அந்த கண்டிஷனிங் வந்து வந்துருது அங்க. ஸோ ஓரளவு தான் அவங்க சில பேர் ஓப்பன் பண்ணி கத்துவாங்க. சில குழந்தைகள் தான் நல்லா ஓப்பனா கத்துவாங்க. அப்போ குழந்தையிலேருந்தே நம்ம அந்த கண்டிஷனிங்கை வந்து புகுத்திடுறோம். சத்தம் போடக்கூடாது, அழக்கூடாது, சத்தமா சிரிக்கக்கூடாது இப்படிங்கிற விஷயங்கள. ஸோ அந்த கண்டிஷனிங் மைண்ட் வந்து அப்புறம் அவங்க எவ்வளோ பெருசா ஆனாலும் அந்த கண்டிஷனிங் மைண்டு போகாது. இப்போ இருக்க வளர்ந்த பெரிய மனிதர்களுக்கே பிரச்சனையா இருக்கிறது அந்த கண்டிஷனிங் மைண்டு தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் பார்ட்னரோ, இல்ல ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணாங்கன்னா, "ஷூ ஷூ ஏன் ஏன் இப்படி சத்தமா சிரிக்கிற? எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க." அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது உங்களுக்கும் நடந்திருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. ஸோ அந்த கண்டிஷனிங் மைண்டு தன்னையும் பாதிக்கிறது மட்டும் இல்லாம, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் இப்ப இவங்க வந்து ஒரு குடும்ப தலைவனாவோ, தலைவியாவோ ஆகும்போது என்ன ஆகும்? அந்த குடும்பத்தையே அவங்க அந்த கண்டிஷனுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி நல்லா வரணும் அப்படின்னா, அவங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து ஓப்பனா இருக்கணும். அத வந்து நம்மளே வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அது 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 க்ளோஸ் ஆகுறதுக்கு பேரண்ட்ஸே ஒரு காரணமா இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணணும். அதனால தான் அவங்க ஓடுறது, ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க. ஓடுறது, குதிக்கிறது, தாவுறது இப்படி பண்ணிட்டு, அதேபோல இந்த கத்துறதும் அதில ஒரு பார்ட். அவங்களோட எனர்ஜிய வந்து அவங்க வந்து காலி பண்றாங்க அந்த மூலமா. அப்போ அந்த அந்த புரிதல் இருந்ததுன்னா, நமக்கு வந்து குழந்தை வளர்ப்பு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. அப்போ அவங்க எனர்ஜிய காலி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளோ, இல்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸோ அவங்களுக்கு நம்ம குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி பூரா காலி ஆயிடும். ஓரளவு நம்மள அமைதியா இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் அபார்ட்மெண்ட்ல வச்சு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு விளையாட கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடையாது. இப்ப கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க விளையாடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒண்ணா கூடி விளையாடுவாங்க. மரத்தடியில ஏதோ ஒரு பெரிய மரத்தடியா இருக்கும். இல்ல ஏதோ ஒரு பெரிய கிரவுண்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து கூடி விளையாடுவாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைகளோட எனர்ஜிய செலவு பண்றதுக்கு கூட பெருசா வாய்ப்பு இல்ல. அப்ப அந்த வாய்ப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து உருவாக்கி தரணும். அப்போ சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுடைய எனர்ஜிய வந்து நாம முடக்க ஆரம்பிச்சுர்றோம். அப்படி முடக்கி முடக்கி என்ன ஆகும்னா, அப்புறம் ஸ்கூல் போனோனே இன்னும் மோசம். ஸ்கூல்ல வந்து அவங்க காலையில 9 மணிக்கு போனா, எங்க வேனெல்லாம் 8 மணிக்கே வந்துடுது. 9 மணிக்கு போனாங்கன்னா, 4 மணி 5 மணி வரைக்கும் உட்காந்தே தான் இருக்கணும். அது அந்த அவ்ளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒ ஒரு குழந்தைக்கு அது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா? அப்போ படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டுமே ஃபோக்கஸ் இல்லாம, அவங்களுக்கு மியூசிக்கு, டான்ஸு, ட்ராயிங்கு இந்த மாரி கிரியேட்டிவான விஷயங்களுக்கும் வந்து நீங்க வந்து அ இடம் குடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா, அ இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டன் ஆகுது படிப்புங்கிறது. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா? அப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல, ஆ மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள குழந்தைங்கள அதில, அந்த மாரி நம்ம ஊக்கப்படுத்தி கண்டிப்பா வளர்க்கலாம். ஏன்னா, ஒரு கிளாஸ்ல 40 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, 40 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாது. ஆனா, பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு அதுதான். அப்போ அ அந்த படிச்சு தான் சாதிக்கணும்னு இல்ல. படிக்காத எத்தனையோ பேர் மியூசிக்ல பெருசா படிப்பு வராதவங்க மியூசிக்ல சாதிச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சிருக்காங்க. அந்த மாரி அந்த இதுலயும் குழந்தைங்க பெரிய ஆளா வரலாம், வர முடியும். அதனால பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ, எது இயற்கையா வருதோ, அந்த இதில ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து பெரிய ஆளா கொண்டு வரலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது குழந்தையிலே நல்லா பாடுது அப்படின்னா, அத ஃபோர்ஸ் பண்ணி அந்த மியூசிக்கே அம் அத பண்ணக்கூடாது, நீ படிக்க தான் வேணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும்போது என்னாகும், அது படிப்புலயும் ஃபெயிலியர் ஆயிடும். லைஃப்லயே ஃபெயிலியர் ஆயிடும்.
அதால அதுக்கு இயற்கையா வர ஒரு விஷயத்த அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்தோம்னா அதுல பெரிய ஆளா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னும் ஆழமா உயரமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மியூசிக்குங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆஹ் அது வந்து ரொம்ப ஆழமா ஆன்மீகத்தோட தொடர்புடையது. எப்படி அப்படின்னா 7 ஸ்வரங்கள் சொல்றோம் இல்லையா? சரி கம பதனிசா. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு சக்ராஸோட கனெக்ட் ஆனது. நீங்க வந்து அந்த சாவ கரெக்டான அந்த ஸ்வரத்துல பாடணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த மூலாதாரோட கனெக்ட் ஆகி அங்கேருந்து அது கனெக்ட் ஆகி வந்ததுன்னா தான் அந்த சா கரெக்டா இருக்கும். அதே போல ரீ வந்து சுவாதிஸ்தானம், க மணிபூரகம், அந்த மாதிரி 7 சக்ராஸ் வந்து 7 ஸ்வரங்கள் 7 சக்ராஸோட தொடர்புடையது. அதனால நீங்க பெரிய பெரிய மியூசிக் கர்நாடக சங்கீதத்துல பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடும்போது கிட்டத்தட்ட ஒரு தியான நிலையில தான் இருப்பாங்க. அவ்வளோ மனமற்ற நிலைக்கு போயிடுவாங்க அவங்க. அந்த இதில் பீக்கில் போய் பாடும்போதெல்லாம் நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் மியூசிக் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் குழந்தைங்கள படிப்பு மட்டும் இல்லாமல் மியூசிக்கோ ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு இதில் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி அதுங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேர்டன் இல்லாமல் வாழ்க்கையை வந்து நினச்சி பாருங்களேன். இப்போ நமக்கே ஒரு நல்ல ஒரு கிட்டாரோ இல்லை ஒரு வயலினோ வாசிக்க ஒரு ஃப்ளூட்டோ வாசிக்க தெரிஞ்சதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம எப்போல்லாம் மனசு ஒரு மாதிரி இருக்கோ அப்போல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பித்தாலே நம்ம வந்து நம்மளுடைய எல்லா கவலைகளையும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்துடுவோம். ஸ்ட்ரெஸ்ஸே வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதனால் குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமும் தான், ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அதை நம்ம கரெக்டாக பண்ணணும், ரசித்து பண்ணணும் அப்படின்னா அதை விட ஒரு இந்த இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் அது நம்மளுடைய குழந்தைகள். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துக்கே பெரிய பாரமாக இருப்பாங்க. அதாவது மற்ற மக்களுக்கும் தொல்லை கொடுக்குற, இப்போ நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க. அதனால் பேரண்ட்ஸ் கையில் இருக்குது குழந்தைங்க வந்து நல்ல விதமாக அவங்கள கைட் பண்ணி வளர்க்குறது. நன்றி.